Hello students. So TNPSC ல நம்ம இந்தியன் பாலிட்டில ஆல்ரெடி எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுல வந்து நம்ம எலெக்ஷனான ரெப்ரசன்டேஷனான கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. Now next we are moving to democratic election. ஆல்ரெடி நம்ம போன வீடியோலயே சொல்லியிருக்கேன், ஒரு democratic election எப்படி இருக்கும், ஃபேர் எலெக்ஷன் இருக்கணும். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் votes வந்து has equal value அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒவ்வொரு ஓட் வாக்கும் ஒவ்வொரு சம உரிமையை சம மதிப்பினை பெற்றிருக்கும். இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி வேற என்னென்ன அடிஷனல் விஷயங்கள் இருக்குல்ல ஒரு டெமோக்ராட்டிக் எலெக்ஷனுக்கு அப்படின்னா, everyone should be given an opportunity to vote. இப்போ நான் இருக்கேன்னா எந்த ஒரு காரணத்திற்காகவும் சாதி மதம் போன்ற எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒருவருக்கான வாக்குரிமை மறுக்கப்படக்கூடாது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் ப்ரொவைடட் அவங்க வந்து அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பா வாக்குரிமை மறுக்காமல் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ அதே மாதிரி அவர் கொடுக்கப்படக்கூடிய வாக்கு சம மதிப்பினை பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு வாக்களிக்கும் உரிமை பெற்ற இந்திய குடிமகனும் தேர்தலில் நிற்கக்கூடிய உரிமையும் பெற்றவராகிறார். கரெக்டா? எஸ். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு வாக்காளர் 18 வயசு முடிஞ்சா ஓட்டு போடலாம். ஆனா தேர்தலில் நிக்கணும்னா ஓட்டு போடுற தகுதி மட்டும் இருந்தா பத்தாது, 25 வயதும் வேணும். ஏன்னா ஆட்சி பண்ணக்கூடிய இடத்துல வர்றாங்கல்ல, இப்போ 25 இயர்ஸ் அட்லீஸ்ட் மினிமமா வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. இப்ப ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரதிநிதித்துவம் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த பிரதிநிதித்துவம்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன? பிரதிநிதித்துவம்னா ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுது. நம்ம இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா முதலில் நிலையை கடந்து செல்லுதல், ஃபர்ஸ்ட் பாஸ்ட், ஓகேவா, தி போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் அப்படின்னா FTP, ஓகே, அதாவது FPTP, சாரி, FPTP, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட், ஓகே, முதலில் நிலையை கடந்து செல்லுதல். அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கஷ்டமும் கிடையாது. இட் இஸ் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரதிநிதித்துவத்திலே எளிய வகை தான் இது. இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேங் இருக்கு. இப்ப நம்ம மக்கள் இருக்கோம்னா நிறைய பிரதிநிதிகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஓட்டை எனக்கு விருப்பமான தனி நபருக்கோ, அதாவது பிரதிநிதிகள்ல நிக்கிறவங்களுக்கோ போடலாம். சுயேட்சை எம்எல்ஏ கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா வாட் ஐ கேன் டூ அப்படின்னா, ஒரு கட்சிக்கு கூட நான் வாக்களிக்கலாம். அந்த கட்சி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம். வேட்பாளர் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து தன்னுடைய தனிப்பட்ட உரிமை, ஓகேவா? அப்போ அந்த உரிமையை வந்து வச்சு அவங்க போடுற ஓட்டை வச்சு அந்த குறிப்பிட்ட தொகுதியில யார் அதிகமான வாக்கு, இப்ப 100 வாக்கு தான் போல் ஆயிருக்கு, 100 வாக்கு தான் போல் ஆயிருக்குன்னா 51 வாங்கினா நீங்க வின், அவ்வளவுதான். மெஜாரிட்டி வாங்கிட்டா வின், சிம்பிள் மெஜாரிட்டி தான், வேற எந்த கண்டிஷன் கிடையாது. இது இருக்கிறதுல எளிமை, ஈஸியா டிசைட் பண்ணிடலாம். இல்ல ஒரு வாக்கு தான் அந்த ஓட்டுல விழுந்திருக்குன்னா ஒரு மார்க்கு யாரு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின். டிரா ஆற பட்சத்துல தான் மறுபடி வாக்கு எண்ணிக்கை இல்லாட்டி மறுபடி எலெக்ஷன் நடத்துறது, இதெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம். ஆக மொத்தம் ரொம்ப எளிய முறை வந்து உங்களுடைய FPTP இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட். இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி சிஸ்டம். நம்ம பாக்குற எல்லாமே மெஜாரிட்டி சிஸ்டம் தான். எல்லா இடத்துலயுமே மெஜாரிட்டி வாங்குறவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க. எல்லா இடத்துலயுமே அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயுமே மைனாரிட்டி சிஸ்டம் கிடையாது, எல்லா இடத்துலயுமே மெஜாரிட்டி சிஸ்டம். லைக் இங்கிலாந்து வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஆட்சி பண்ணிச்சோ மேக்ஸிமம் அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த சிஸ்டம் தான் இருக்கு மேக்ஸிமம். லைக் USA, இந்தியா, அவங்க இங்கிலாந்துலயே இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வைஸ், ஓகே. சோ அந்த US கண்ட்ரீஸ்க்கான இடையில எல்லாமே இது ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, yes. So sorry, as I already told you, there are a lot of disturbances, you know very well. Okay, next பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக் ஓட். அது என்ன பிளாக் ஓட்னா, தொகுதி வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஓட், தொகுதி வாக்குன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னுடைய தொகுதியில வந்து 10 வேட்பாளர்களை நான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு தொகுதி ஒரு வேட்பாளர் இருக்க மாட்டாங்க. நம்ம முதல் பார்த்ததுல பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை வேட்பாளர் நிக்கலாம், அதுல நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது 10 வேட்பாளர். புரியுதா? இதே அதே மாதிரிதான், எத்தனை வேட்பாளர்கள் நிக்கலாம், ஆனா நீங்க ஒரு வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எத்தனை வேட்பாளர் வேணா நிக்கலாம், ஆனா 10 வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எத்தனை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணுமோ அத்தனை ஓட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 10 வேட்பாளர் இந்த தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கணும்னா உங்க கையில 10 ஓட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச 10 வேட்பாளருக்கு நீங்க போட்டுக்கலாம். இதுதான் தொகுதி வாக்கு முறை. சோ அதுல அந்த 10 வேட்பாளர், எந்த 10 வேட்பாளர்கள் மெஜாரிட்டி வாங்குறாங்களோ அந்த 10 வேட்பாளர்கள் வந்து இதுல வந்துருவாங்க. ஓகே, அந்த வின் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேர்டா பாத்தீங்கன்னா பார்ட்டி பிளாக் ஓட். பார்ட்டி பிளாக் ஓட், இந்த பிளாக் ஓட் வந்து உங்களுக்கு வந்து லைக், ஓகே, இந்த பார்ட்டி பிளாக் ஓட் பாத்தீங்கன்னா லைக் உங்களுடைய
சிங்கப்பூர்ல இருக்கு. ஓகே, சோ லைக் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அது என்ன பார்ட்டி பிளாக் ஓட்னா ஒரு கட்சி தான், இடையில அந்த தொகுதி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே கட்சி சென்ட்ரல்ல இருக்கும், அந்த கட்சிக்கு தான் நீங்க ஓட் போட போறீங்க, அந்த கட்சியினுடைய தலைவர் தான் ஆட்சிக்கு வர போறாரு, அவ்வளவுதான். லைக் சிங்கப்பூர்ல அந்த அதாவது இடையில தொகுதி கான்ஸ்டிடியூன்சிஸ் அப்படிங்கிற பேச்சுக்கு கிடையாது. ஒரே நாடு ஒரே தொகுதி ஒரே இது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது பார்ட்டி பிளாக் ஓட், ஒரே பார்ட்டி தான், அவ்வளவுதான். வேற யாரும் அந்த பார்ட்டிக்கு நீங்க ஓட் போட போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி, இது வந்து ஜனநாயகமா இருக்குமான்னு அது செகண்டரி, பட் வந்து இட் இஸ் ஆல்சோ சிம்பிளஸ்ட் கைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் ஓட். நம்மளுடைய ஆஸ்திரேலியா, பப்புவா கினியா போன்ற ஃபிஜி இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம இதுங்க ஃபாலோ பண்றாங்க. அல்டர்னேட்டிவ்னா மாற்று வாக்குமுறை. எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அல்டர்னேட்டா நீங்க ஓட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு அல்டர்னேட் ஓட் கொடுத்துருப்பாங்க, இவர் இல்லைன்னா இவரு, அப்படி அல்டர்னேட் சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அல்டர்னேட் சாய்ஸ்ல உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு உங்க கையில, அந்த நம்பர்ல ஒரு 10 வேட்பாளர் நிக்கிறாங்கன்னா நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணணும், எங்க ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது, ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இன்ஸ்டெட் ஒரு 10 பேர் உங்க அந்த தொகுதியில நிக்கிறாங்கன்னா 10 பேருக்கு நீங்க நம்பர் போடணும். இவர் ஃபர்ஸ்ட், இவருக்கு செகண்ட் நான் ப்ரியாரிட்டி, இவருக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அந்த ப்ரியாரிட்டியில யார் அதிகமான ப்ரியாரிட்டி வாங்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் ஓட்டிங் சிஸ்டம்ல. அண்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் சிஸ்டம், டிஆர்எஸ்னு சொல்லுவாங்க. அதுல 2 ரவுண்ட்ஸ், 2 சுற்று முறை. இந்த 2 சுற்று முறைன்னா என்ன அப்படின்னா, மொதல் சுற்றுல எத்தனை கேண்டிடேட் நிக்கட்டும், ஆனா அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்குறவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்படி யாருமே அப்சல்யூட் மெஜாரிட்டினா தனி பெரும்பான்மை 100ல 50க்கு மேல வாங்கிடும், அப்படி யாருமே வாங்கல. அப்போ ஓட்ல பாதிக்கு மேல வாங்கணும். வின் பண்றோங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. எல்லாரும் 10 ஒரு ஆள் மட்டும் 20 வாங்கியிருக்காருன்னா அவர் தான் வின், அப்படி கிடையாது. 100 ஓட்டுனா எந்த வேட்பாளர் அந்த 100ல 50க்கு மேல வாங்குறாரு, அப்ப அது ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்ப எல்லா வேட்பாளரும் வாங்கிடுவாங்கன்னா வாங்க மாட்டாங்க. அப்படி யாருமே வாங்கலன்னா 2வது ரவுண்டுக்கு நடக்கும். 2வது ரவுண்டுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது மெஜாரிட்டி வாங்கினாலே ஏத்துக்குவாங்க, அவ்வளவுதான். அப்ப 2 முறை வாய்ப்பு கொடுப்பாங்க. முதல் ரவுண்ட்ல அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்குறாங்களான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா 2வது ரவுண்ட் கொடுப்பாங்க. 2வது ரவுண்ட்ல அப்சல்யூட் மெஜாரிட்டி பார்க்க மாட்டாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி யாராவது ஜெயிச்சிட்டாலே போதும், அவங்களுக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட்ஸ் டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி. சரி, இதனால மெஜாரிட்டி ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்த்தோம். மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷனுக்கு என்னதான் கொடுக்கப்படுது, எந்த இடத்துல என்ன கொடுக்கப்படுதுன்னா, இப்ப எல்லா நாட்டிலையுமே பெரும்பாலும் மெஜாரிட்டி ரெப்ரசன்டேஷன் தான் ஆட்சி அமைப்பாங்க. ஆனா சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம்னு சொல்லி இருக்கு, அதான் மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, பெரும்பாலும் வந்து கியூமுலேட்டிவ் பிரான்சைஸ்னு சொல்லுவாங்க. எல்லாரும் 1-2 வாக்களிக்க கூடிய ஒரு நிலை இந்த மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன்ல காணப்படும். சில இடங்கள்ல தனி தொகுதி கொடுத்திருப்பாங்க, செப்பரேட் எலெக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி தொகுதினா நம்மளுடைய இந்தியாவுல 1935 அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். 19 அந்த 9 மின்டோ மார்லே சீர்திருத்த சட்டத்துல கூட செப்பரேட் எலெக்டரேட் ஃபார் முஸ்லிம் கொண்டு வந்தாங்கல்ல, அங்க வந்து அவங்க வாக்காளர்கள் மட்டும்தான் அவங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும், அப்படி இருந்துச்சு. ஆனா காந்தியடிகள் போன்ற பல தலைவர்களுடைய கடுமையான எதிர்ப்பினால் அது கைவிடப்பட்டுச்சு. இப்போதைக்கு இந்தியால கம்பைன்டு எலெக்டரேட் இருக்கு, அதாவது கம்பைன்டு ரெப்ரசன்டேஷன் சொல்றோம். கம்பைன்டு ரெப்ரசன்டேஷன் அண்ட் செப்பரேட் ரெப்ரசன்டேஷன். அப்படின்னா என்னன்னா, பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம். அதாவது இப்போ நான் என்னன்னா ரிசர்வ்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சிஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. 100 தொகுதிகள்ல SC ST போன்ற பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த குறிப்பிட்ட மாநில அரசு வந்து சில தொகுதிகளை ஒதுக்கிக்கலாம், அவங்களுடைய சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி. அந்த தொகுதிகள்ல அவங்க வேட்பாளர் தான் நிறுத்தணும், ஆனா எல்லாருமே தான் ஓட் பண்ணுவாங்க, ஓட்டிங் எல்லாரும் தான் பண்ணுவாங்க. ஆனா வேட்பாளர் அந்த வேட்பாளர் தான் நிறுத்தப்படணும், எந்த கட்சியா இருந்தாலும் சுயேட்சையா இருந்தாலும். அப்ப இதுதான் வந்து அப்ப அவங்களுக்கான ஒரு முன்னுரிமை. கம்பைன்டு எலெக்டட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, இப்ப எங்களுடைய தொகுதி பொது தொகுதி அப்படின்னா எங்களுடைய தொகுதியில பொதுவான ஆட்களும் நிக்கலாம், ST STல இருந்து வரலாம். அப்போ உங்களுக்கு தனியான ரெப்ரசன்டேஷன் இருக்கு, குறிப்பிட்ட ரெப்ரசன்டேஷனும் இருக்கு, எல்லாமே கலப்பு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பிரதிநிதித்துவம் வழங்கப்படுது, அவங்களுக்கான உரிமைகள் தரப்படுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மைனாரிட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். இந்தியா போன்ற பெரும்பான்மையான ஒரு நாடுகள்ல மைனாரிட்டிகள் இருக்கவும் செய்யறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி தரோம் நம்ம. ஆனா செப்பரேட் எலெக்டரேட் வந்து
மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன்ல வரும். ஆனா இந்தியாவுல தற்போதைக்கு அது நடைமுறையில இல்ல. ஓகேவா? அதே மாதிரி ஸ்பெஷல் அந்த ரெப்ரசன்டேஷன் எல்லாம் கிடையாது. ஸ்பெஷலா ரெப்ரசன்டேஷன் சில பேருக்கு மட்டும் தனியா பிரதிநிதித்துவம் கொடுக்குறது அப்படிலாம் எங்கேயுமே நம்ம இந்தியாவுல கிடையாது. நம்மளுடைய இந்த ஜனநாயக வாக்கு முறையில. ஸோ இதெல்லாமே சில விஷயங்கள் லிமிடெட் பிரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட, அதாவது அந்த வாக்களிப்பதற்கு சில வரைமுறைகள் இருக்கு. 18 வயசு இருக்கணும், இந்த மாதிரியான சில வரைமுறைகள்லாம் நம்ம கொடுக்குறோம். எந்த விதமான மதம் சார்ந்த விஷயங்களும் போதிக்க கூடாது. எல்லாமே நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷனுக்கு அந்தந்த நாடுகள் செய்து கொடுக்கக்கூடிய சில சிறப்பு சலுகைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொபோஷனல், அதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்? குறிப்பா நம்ம இந்தியால 5 இயர்ஸ் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடக்குது. இல்லப்பா திடீர்னு ஆட்சி கவுந்துருச்சுன்னா அது எப்ப கவுழுதோ அப்ப நடக்கும். மைனாரிட்டி அரசு ஃபார்ம் ஆகும்போது எப்ப கவுழுதோ அப்ப நடக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா பை எலெக்ஷன் வரலாம். மேபி ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இல்ல ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இறந்து விட்டாலோ அல்லது அவர் பதவி விலகினாலோ பதவி விலக்கப்பட்டாலோ இப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக வரக்கூடிய தேர்தல் இடைத்தேர்தல், பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இடைத்தேர்தல் இதெல்லாமே நடக்குது. சோ இப்ப இந்தியாவுல எத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாவுல மேக்சிமம் உறுப்பினர்கள் 550 பேர் இருக்கலாம். ஐ எம் டாக்கிங் அபௌட். இதுல பாத்தீங்கன்னா ராஜ்யசபா 250 உறுப்பினர்கள் இருக்கலாம். இந்த 250 உறுப்பினர்கள்ல 238 பேரு 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவர்கள். கலை, அறிவியல் போன்ற பல துறைகளில் மிகுந்த முன்னறிவு பெற்ற சிலரை குடியரசுத் தலைவர் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் நியமனம் செய்கிறார். அது 238 பேரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு தேர்வு செய்யப்படுகிறார்கள். லைக் நம்ம எம்எல்ஏஸ், அதே மாதிரி எம்பிஸ், இந்த எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரியான ஆட்கள். ஓகே, இந்த 238 தேர்ந்தெடுக்கிறது எம்எல்ஏஸ் தான். எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்ந்தெடுப்பாங்க. லைக் நம்ம தமிழ்நாட்டுல மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்த 238 பேர்ல 18 பேர் போவாங்க. ஓகே, எஸ். ஆனா இப்போ தற்போது இது மேக்சிமம் இருக்கக்கூடிய கவுண்ட். ஆனா இப்போதைக்கு 245 பேர் தான் இருக்காங்க. இந்த 245 பேர்ல 233 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 பேர் நியமனம் செய்யப்படுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 530 20 முதல்ல நான் பிரிப்பேன். இந்த 20 பாத்தீங்க, இது அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. 550ங்கிறது அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. 530 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள், அதிகபட்ச உறுப்பினர்கள். 20னா யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிகபட்ச உறுப்பினர்கள். ஓகே, இது இருக்கட்டும். இப்ப இந்த 550 548 பிளஸ் 2 பிரிக்கலாம். இந்த 2 பேர் ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன், அதாவது இந்தோ ஆங்கில வழி, அவங்க வழி வம்சாவளியினருக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்த ரெப்ரசன்டேஷன் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஆனால் இப்போ 104வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவங்களுக்கான நியமனத்தை நம்ம அங்கீகரிக்கல. சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுக்கு நியமனம் கிடையாது. இந்த 2 பேருங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடையாது, நியமனம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம 550 நம்ம கரண்டா இருக்காங்களான்னா கிடையாது. 545 அதுல 2 பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸ் போயிருவாங்க. 543 மக்களவை தொகுதிகள் தான். 543 மக்களவை தொகுதிகள் தான் நமக்கு இப்ப ரீசெண்டா எலெக்ஷனும் நடந்துச்சு இல்லையா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரீசெண்டா எலெக்ஷன் நடந்தது 542 2019 தொகுதிகள்ல. ஓகேவா? நாட்டிலேயே ஒரே ஒரு தொகுதிக்கு தான் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது பணப்பட்டுவாடா புகாரின் பேரில். அந்த தொகுதி வேலூர் தொகுதி. மேபி எக்ஸாம்ல கேட்கலாம். ஒரே ஒரு தொகுதி தள்ளி வைக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு. அப்ப எலெக்ஷன் நடந்தது 542. அப்ப இந்த 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 பேர் நியமிக்கப்படுவாங்க. ஓகே, இப்ப இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நியமனம் கிடையாது. இது மட்டும்தான். சோ இதே மாதிரி தமிழ்நாட்டுல மக்களவை தொகுதிகள் 39 இருக்கு, மாநிலங்களவை 18 இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல ஒரு நியமன உறுப்பினர், தற்போதைக்கு நான்சி இருக்காங்க. ஆனா இந்த நியமன உறுப்பினர் இனி வரக்கூடிய காலங்களில் மாநிலங்களுக்கும் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணல, அவ்வளவுதான்.
ஸோ இப்போதைக்கு ஒரு நியமன உறுப்பினர் இருக்காங்க. ஓகே, 2016 அப்போதைய ஆளுநர், அதாவது அப்போதைய முதலமைச்சரால் பரிந்துரைக்கப்பட்டு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஒரு பெண் உறுப்பினர் இருக்காங்க, நியமன உறுப்பினர். நான்சி அவங்க பேரு. அவங்க போன 2011 அவங்க தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய நியமன உறுப்பினராக இருந்தாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ், ஒரு தனி மாநில அரசு வந்து தங்களுடைய மாநிலத்துல சில குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் தேவை என்று கருதினால் அவங்களுக்கு வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி இட ஒதுக்கீடு செய்யலாம். அதாவது இது வந்து ரிசர்வ்ட்னா இந்த இடத்துல வந்து நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு கிடையாது. இது வந்து என்னதுன்னா பிரதிநிதித்துவம் அப்படிதான் சொல்லணும், தனி தொகுதி அப்படிதான் சொல்லணும். இவங்கள்ல இவங்களுடைய ஆட்கள் நிக்கணும். அதுவும் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு இந்த அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நான் தெளிவா சொல்லிட்டேன். அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா what we are going to do அப்படின்னா delimitation act. delimitation act. ஓகே, அது delimitation. what is delimitation அப்படின்னா லைக் வரையறை, தொகுதி வரையறை. தமிழ்ல சொல்லணும்னா தொகுதி வரையறை. அதனால தொகுதி வரையறை, ஒரு குறிப்பிட்ட தொகுதியில இவ்வளவு குறிப்பிட்ட மக்கள் இருக்கணும், அந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு இந்திய அரசு வந்து வரையறை செய்யும். இந்த வரையறை பெரும்பாலும் எதை பேஸ் பண்ணிருக்கும்னா சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் பேஸ் பண்ணியிருக்கும். இதை தாண்டி அடிஷனல் ஃபேக்டர்ஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணும்னா அந்த தொகுதியினுடைய இயற்கை அமைப்பு, வடிகால் அமைப்பு எப்படி இருக்கு, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவுண்டரிஸ், எல்லைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, அது மேஜர். ஸோ எல்லைகள் எல்லாம் எப்படி இருக்கு, மக்களுடைய வசதி, இந்த இடத்துல ஒரு ஆளை போட்டா மக்களுக்கு எல்லாமே அக்சசிபிளா இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் தொகுதி மறுவரையறை செய்வாங்க. அதுல முதன்மை காரணி சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எப்பப்ப இதுவரைக்கும் சுதந்திரத்திற்கு பிறகு இதுவரைக்கும் 4 முறை தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. அதுல முதலில் செய்யப்பட்டது 1952. இதுக்கான பேஸ் சென்சஸ் 1951 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 1963 இதுக்கான அடிப்படை காரணம் 1961 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 1973 காரணம் 71 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2002 காரணம் 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சோ இது வரைக்கும் 4 முறை தொகுதி வரையறை சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதை பத்தி நம்ம டீடைலாவே நம்ம பார்ப்போம். ஓகேவா, டெலிமிட்டேஷன் ஆக்ட்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. அதுனா ஓட்டர்ஸ் லிஸ்ட்னா வாக்காளர் பட்டியல். வாக்காளர் பட்டியல்ல யார் யாரெல்லாம் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அது வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றப்படும், கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இடையில எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் பண்ணாலும் ஃபைனல் வாக்காளர் பட்டியல் அந்தந்த தேர்தல் வரும்போது வெளியிட்டுக்குவாங்க. ஓகேவா, அந்தந்த தேர்தல்லாம் பெரும்பாலும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை தானே, அதைத்தான் அவங்க 5 வருடங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்னா நாளைக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னா இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவங்கள எல்லாமே சேர்க்க முடியும் கிடையாது. அது வந்து இம்பாசிபிளான ஒரு ப்ராசஸ். அதனால நெடுநாட்களுக்கு முன்னாடி தேர்தல் வருதுன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே ஓட்டர் லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாதான் எல்லா மக்களுக்கும் அந்த ஸ்லிப் போய் அவங்க எல்லாம் ஓட்டர் ஐடியில் இருக்காங்களான்னு செக் பண்றதுக்கு என் நம்பர் ஆஃப் ப்ராசஸ். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு மக்களாட்சி நாடு இல்ல, ஸோ இந்த என் நம்பர் ஆஃப் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நெடுநாட்களுக்கு முன்னரே நம்ம வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலெக்ஷன்ஸ்ல அடுத்ததா, எலெக்ஷன் கமிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் இருக்கு. இந்தியால எப்படிப்பட்ட எலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கு, நம்ம ஓட்டர் லிஸ்ட், டெலிமிட்டேஷன் ஆக்ட் எல்லாம் பார்த்தோம். இந்தியால எப்படி எலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குன்னா லைக் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவாங்க, டெலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை செய்வாங்க. தொகுதி மறுவரையறை செய்யக்கூடிய தேவை இல்லைன்னா அப்படியே வாக்காளர் லிஸ்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேர்தல் பற்றிய அறிவிப்பு, அதுக்கப்புறம் தேர்தல் நாமினேஷன் ஒரு நாள் தொடங்கும், வேட்பாளருடைய வேட்புமனு தாக்கல், அந்த நாமினேஷன் அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றதும் அது ஒரு டேட்ல இருக்கும், ஃபைனல் டேட். யாராவது ரிட்டர்ன் வாங்கணும்னா வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன், ஏத்துக்கிறதும் ரிஜெக்ட் பண்றதும். ஓகே, இது எல்லாமே பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன நடக்கும், தேர்தல் ஒரு நாள் நடக்கும். எலெக்ஷன் காம்பெயின், பரப்புரை, நம்ம போய் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றது, அந்த பிரச்சாரம் பண்றது நடக்கும். ஃபைனலா ஒரு நாள் எலெக்ஷன் நடக்கும்.
எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அண்ட் தென் பதவி ஆட்சி அமைத்தல், இது எல்லாமே வந்து ப்ரொசீஜர் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு நாமினேஷன் ஆஃப் எ கேண்டிடேட், ஒரு கேண்டிடேட் நாமினேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த கேண்டிடேட் நாமினேட் பண்றாங்கன்னா எந்த ஒரு வேட்பாளர் கூட இந்தியாவில் நிக்கலாம், பிரச்சனை கிடையாது. வாக்களிக்கும் உரிமை பெற்ற 25 வயது பூர்த்தி அடைந்த வேட்பாளர்கள் நிக்கலாம். சார் அப்போ லோக்கல் பாடியில 21 வயசு தானே சார்னா அது வேற. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மெயினா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி பார்க்கல, அது நம்ம தனியா அதுக்குன்னே பார்ப்போம். ஓகே, எஸ். அப்ப 25 வயது ஒரு நிரம்பி எவர் வேணா நிக்கலாம். ஓகே, நீ என்னாச்சு சார்? இப்ப நான் நின்னுட்டேன், சோ ஐ எம் கோயிங் டு பி செலக்டட்னா சுயேட்சையா நிக்கலாம். இல்ல ஒரு கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சி வழங்கக்கூடிய சின்னத்தில் நான் போட்டியிடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்படி நான் போட்டியிடணும்னா நான் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்னுடைய கல்வி தகுதிகள், என்னுடைய சொத்து, என்னுடைய குடும்பத்தினுடைய சொத்து, இதெல்லாம் எனக்கு குற்றப்பின்னணி இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை குற்றங்களை நான் இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, எதிலாவது தண்டனை பெற்றிருக்கின்றேனா போன்ற பல விஷயங்களை நம்ம நோட் பண்ணி ஆகணும். ரீசனா 2013 ஒரு வழக்கு வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு பின்னாடி டீட்டெயிலா சொல்லுவேன். அந்த வழக்குல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குற்ற வழக்குல தண்டனை பெற்ற எந்த ஒரு பிரதிநிதியும் வந்து பதவியில் நீடிக்க கூடாது, எலெக்ஷன்ல போட்டியிடவும் கூடாது, சில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வந்து அதை நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இது நாமினேஷன் பண்ணக்கூடியது. இதுக்கப்புறம் தேர்தல் பரப்புரை, எலெக்ஷன் காம்பெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருக்கட்டும், ஒரு கட்சியாக இருக்கட்டும், தான் என்னென்ன பண்ண போறோம் அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துல அந்தந்த கட்சிகள், அந்தந்த தனி வேட்பாளர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. கட்சிகளுக்குன்னா பொதுவா பெருசா அந்த பெரிய பெரிய தலைவர்கள் மட்டும் பண்ணிக்குவாங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்க தான் பிரச்சாரம் பண்ணணும் இல்லையா? அப்போ அவங்க சொல்லணும், நான் மக்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு நியாயமான முறையில அவங்க மக்களிடையே எடுத்துக்கொண்டு செல்லணும். இந்த விஷயங்கள் தான் தேர்தல் பரப்புரை. இந்த தேர்தல் பரப்புரை என்பது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தக்கூடாது, மதம் சார்ந்த பரப்புரையே இருக்கக்கூடாது, ஒரு மதத்தை குறிப்பிட்டு பரப்புரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அரசு தொடர்பான எந்த ஒரு வாகனம் போன்ற எதையுமே பயன்படுத்தக்கூடாது, அரசு செலவினம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. தேர்தல்னாலே அரசு கிடையாது, தனிநபர் தான் நீங்க பண்ற மாதிரி, தனி கட்சி பண்ற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி வாக்காளருக்கு போய் நீங்க பணம் கொடுக்க கூடாது. அப்படியா இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க, இந்த இடத்துல மட்டும் நான் எதுவுமே பேச மாட்டேன், ஏதாவது பேசினா பிரச்சனை, ஓகேவா? சோ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கையூட்டு, அன்பளிப்பு எதுவுமே கொடுக்க கூடாது, மிரட்டக்கூடாது. ஸ்பெஷலா போய் நம்ம போய் மிரட்டக்கூடாது. வாக்காளருக்கும் ஒரு நீங்க ஓட்டுன்னா உங்களுக்கு ஒரு தனி இது இருக்கு, நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்கன்னு சொல்லவே கூடாது, ஓகேவா? சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தேர்தல் ஆணையம் வந்து வரையறை செய்கிறது. இதெல்லாம் ஏன் வரையறை செய்யுது? பிகாஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி, சுதந்திரமான மற்றும் நேர்மையான அல்லது நியாயமான தேர்தல்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எலெக்ஷன் கேட்கும்போது இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. What are the steps that have been taken by the Election Commission of India to conduct free and fair elections? Okay, அமைதியான மற்றும் நேர்மையான சுதந்திரமான தேர்தல்களை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நடைமுறைகள். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே நடைமுறைகள் தான். அரசு சம்பந்தமான எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, கையூட்டு வழங்கக்கூடாதுன்னு சொல்றோம்ல. இதை தாண்டி குற்ற பின்னணியில ஈடுபட்டவங்களை வந்து நம்ம அனுமதிக்கல், இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க தான் செய்யறாங்க. பரப்புரை இவ்வளவு நேரம் தான் இருக்கணும், இவ்வளவு நாள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேர்தலுக்கு 2 நாள் 1 நாள் முன்னாடியே பரப்புரை, அதுவும் சாயந்தரம் 5 மணிக்கே நிப்பாட்டிடணும், நைட் 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இப்படி எக்கச்சக்கமான நடைமுறைகள் சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்ப்போம். அந்த நடைமுறைகள் பத்தியும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, எஸ், அப் டு திஸ் பேசிக்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் வாட் யூ ஷுட் நோ இஸ் completed. And then we are going to move to Election Commission of India, very important topic. இதுல வந்து क्वेश्चन வந்திருக்கு, எல்லா டைமும் வந்திருக்கானா சில நேரங்கள்ல வந்திருக்கு. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல, இனி புது சிலபஸ் காலகட்டத்துல எது கேட்பான்னு நமக்கு சொல்ல முடியாது. So we should cover everything. எல்லாமே சமம், நமக்கு இதுதான் முக்கியம்னு சொல்ல முடியாது. நான் have to cover everything. அந்த அடிப்படையில நம்ம பாலிசி உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாமே கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால எல்லாமே கவர் பண்ணிடும் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.